வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம தொடர்ச்சியாக வெங்கடேசன் புக் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பாளையக்காரர் முடிச்சிட்டோம், ஆங்கிலாட்சிக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் முடிச்சிட்டோம், வேலூர் கிளர்ச்சி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு விடுதலை போராட்டம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதில் மாட்ரேட்ஸு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, அப்புறம் டெரரிஸ்ட்டு, புரட்சிகரவாதிகள் அது வரைக்கும் பார்த்துருந்தோம். போன கிளாஸில் புரட்சிகரவாதிகள் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதில் நம்ம தீவிரவாதிகள் பார்த்துருந்தோம். தீவிரவாதிகளும் மிதவாதிகளை 1907 ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அதை கட் பண்ணிட்டு தான் நம்ம புரட்சிகரவாதிகள் பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, தீவிரவாதிகள் 1907 அந்த தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ரெண்டாக பிரிஞ்சாங்கல்ல, அதுக்கப்புறம் என்னெல்லாம் சூழ்நிலை நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில். அதுக்கப்புறம் அன்னிபெசன்ட் அம்மையாருடைய மேஜர் ரோல் இருக்கும். அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த சிலபஸ் ஓட்டத்திலேயே அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஓகேவா? நம்ம பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் பார்க்கணும், இல்லை நான் பாளையக்காரிலேருந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டு வெங்கடேசன் புக் சீரிஸ்ன்னு இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மேலே ஐ பட்டன்லேயும் வைக்கிறேன். நீங்கள் அங்கே போய் கீழே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லைனாக படிச்சுட்டே வரலாம். நல்லா தரவாக தெளிவாக இருக்கும். ஒரு பாயிண்ட்ஸ் கூட மிஸ் ஆகாது. வெங்கடேசன் புக் பொறுத்த அளவுக்கு ஸ்கூல் புக்கும் தான், ஒரு பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகாமல் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்ம தமிழுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சங்க தமிழ் பேட்ச்னு சொல்லி அவுட் சோர்ஸ் பேட்ச்ன்ட்டு 13 மனப்பாட பகுதிகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள் இலக்கணம் நீங்கள் படிச்சிடலாம், நிறைய சோர்சஸ் வெளியே இருக்குது, இலக்கணம் ஈஸி கான்செப்ட் தான் படிச்சிடலாம். ஆனால் இந்த மனப்பாட பகுதிக்கு தான் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அந்த 13 மனப்பாட பகுதிகள் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தனியாக கிளாஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். கலை சொல்லு, சொற்பொருள், மயங்கொலி, குரில்நெடில் வேறுபாடு, பழமொழி 400, இந்த மாதிரி 13 டாபிக்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம கலை சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 சப்ஜெக்ட் பக்கமாக சிலபஸில் டைரெக்டாக வர சப்ஜெக்டை நம்ம கண்டினியூஸாக முடிச்சுட்டே வந்துட்டுருக்கோம். சொற்பொருள் அதே மாதிரி தான், தமிழ் அகர முதலி புக் வச்சு கண்டினியூஸாக போகிறோம். உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் நீங்கள் விருப்பம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேட்ச் டீட்டெயில்ஸு, டெமோ கிளாஸஸ் எல்லாமே வைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம 1907 அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில். ஓகே, ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன? 1907 சூரத் பிளவு நடக்கும். ரெண்டாக பிரிவாங்க. அந்த சூரத்தில் தான் ரெண்டாக பிரிவாங்க. அதனால தான் சூரத் பிளவுன்னு இருக்குது. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, காங்கிரஸ் கட்சியிலேருந்து தீவிரவாதிகளை வெளியேற்றிடுவாங்க. ஏன்னா இனிஷியலாக காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சது மிதவாதிகள் தான். அவங்களுக்கு தான் அந்த கட்சிக்கான அந்த முழு பொறுப்பும் இருக்குது. அதனால தீவிரவாதிகளை இவங்க வெளியே துரத்திடுவாங்க. அதனால தீவிரவாதிகள் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காங்கிரஸ் தீவிரவாதிகள் வெளியே வந்ததுக்கப்புறம் கைது பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் நிறைய அடக்குமுறைகளை கையாளும். ஓகேவா? இவங்க தீவிரவாதிகளுடைய சினாரியோ இது. அடுத்து மிதவாதிகளுடைய சினாரியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களும் ரொம்ப வலுவிழந்துட்டு வந்தாங்க. ஏன்னா இவங்க தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க, இவங்க வலுவிழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ இந்த 2 பேரும் இந்த மாதிரி வலுவிழந்து போனதுனால அடுத்தது அந்த தேசிய இயக்கத்தை கையில் எடுத்து கொண்டு போகிற ஆள் இல்லை. அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணவங்க தான் நம்ம அன்னிபெசன்ட். தேசிய அளவில் முன்னெடுத்து போகிறக்காக அன்னிபெசன்ட் வந்தாங்க. ஏன்னா அப்போ காந்தி இல்லை, இந்த இன்டர்மீடியட் டைமில் அன்னிபெசன்ட் தான் இது பண்ணியிருந்தாங்க, மேஜர் ரோல். ஓகே, அடுத்து அன்னிபெசன்ட்டோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? ஒரு 2 நோக்கம் இருந்துச்சு. மாட்ரேட்ஸ், மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்று சேர்க்கணும். ஓகேவா? இந்தியா சுயாட்சி பண்ணணும், இந்தியா நம்ம ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் 2 நோக்கமாக இருந்துச்சு. இந்த 2 நோக்கத்துக்காக தான் ஹோம் ரூல் லீக், சுயாட்சி இயக்கம்னு சொல்லுவாங்க, தமிழில் சுயாட்சி இயக்கம்னு சொல்லுவாங்க, ஹோம் ரூல் லீக்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், நம்ம பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் தான் நம்ம இருக்கோம். அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்குள்ள இந்தியர்களுக்கான தன்னாட்சி அப்படிங்கிறது தான் இந்த நோக்கம். தன்னாட்சி, டொமினியன் அந்தஸ்து, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம உள்நாட்டு விவகாரங்களை நாமளே பார்த்துக்கிற மாதிரி டொமினியன் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, பிரிட்டிஷ் நீங்கள் அங்கே போயிடணும். ஓகேவா? நீங்கள் அங்கே போய் சட்டம் போடுங்க, என்னமோ பண்ணுங்கள், உங்கள் நாட்டுக்கே போயிருங்க, நீங்கள் சட்டம் போடுங்க, எல்லாம் பண்ணுங்கள், நாங்கள் இங்கே இருந்து செயல்படுத்துகிறோம், நாங்கள் எங்கள் உள்நாட்டு விவகாரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இதோட மெயின் நோக்கமாக இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம்? 1907 சூரத் பிளவில் 2ஆக பிளந்துட்டாங்க. மாட்ரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் 2ஆக வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வெளியே துரத்திடுறாங்க. வெளியே துரத்துனதுக்கப்புறம் என்ன ஆகுது? ரொம்ப அடக்குமுறைகளை பிரிட்டிஷ் கையாளுது, அவங்களை கைதெல்லாம் பண்ணுது. ரெண்டாவதாக என்ன நடக்குது? மிதவாதிகளும் ரொம்ப வலுவிழந்தாங்க. இந்த டைமில் இந்த தேசிய அளவில் யார் முன்னெடுத்துட்டு போகிறதுங்கிறப்போ அன்னிபெசன்ட் தான் கொண்டு போகிறாங்க. அடுத்து அன்னிபெசன்ட்டோட 2 நோக்கம் மிதவாதிகள் தீவிரவாதிகள் இவங்க 2 ஜாயின் பண்ணணும், சேரணுங்கிறது ஒரு நோக்கம். அப்புறம் இந்தியா சுயாட்சி பெறணும் அப்படிங்கிறது, அதுக்கு தான் ஹோம் ரூல் லீக்னு ஆரம்பிப்பாங்க. அதாவது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்குள்ளேயே இந்தியர்களுக்கான தன்னாட்சி, அதாவது டொமினியன் அந்தஸ்து, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஹோம் ரூல் லீக் மொத்தம் 2 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, நம்ம 2ஆக ஸ்பிளிட் பண்ணிடலாம். நான் 2ஆக ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன். 1916 ஏப்ரலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பெல்காமில் திலக் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இது பார்த்துக்குங்க. இது நம்ம திலக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் நம்ம அந்த ஐஎன்எம் படிக்கிறப்ப தெளிவாக பார்த்தா போகுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு அந்த பிரச்சனையை தான் பார்க்கணுமே தவிர, நம்ம அங்கே வெளியே போனோம்னா ஐஎன்எம்க்கு போயிடுவோம். இப்போ நம்ம யூனிட் 6 தான் ஃபோக்கஸ். ஓகேவா? வெங்கடேசன் புக்கை வச்சு யூனிட் 6 தான் ஃபோக்கஸ். அடுத்து 1916 செப்டம்பர் 3 சென்னையில் கோகுலே மண்டபத்தில், மெயினாக இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னா, இவர் எப்படி ஹெட் குவார்ட்டர்ஸ் பெல்கமில், அந்த மாதிரி இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில், குறிப்பாக எங்கன்னா அடையாறில். ஓகே, ஃபஸ்ட்டு நிறுவனது
அந்த ஃபங்க்ஷன்லாம் வச்சு இது பண்ணது வந்து கோகுலே மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் 1916 செப்டம்பர் 3 இவங்க ஏப்ரலில் திலக். ஓகே, சரி, இதோட ஹெட்டு யார்? இப்போ இந்த தமிழ்நாட்டில் அடையாறில் ஆரம்பிச்சாச்சு, இதோட ஹெட்டு யார், செயலாளர் யார் பார்த்துடணும். ஏன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க. நம்ம இந்த கிளாஸஸில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஹெட்டு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட், இங்கே சென்னை அடையாறில். அமைப்பு செயலாளர் யாருன்னா ஜிஎஸ் அருண்டேல். அமைப்பு செயலாளர் யார் அப்படின்னா ஜிஎஸ் அருண்டேல், நல்லா பார்த்துக்குங்க. பொது செயலாளர் யார் அப்படின்னா சிபி ராமசாமி ஐயர். பொது செயலாளர் யாருன்னா சிபி ராமசாமி ஐயர். பொருளாளர் யாருன்னா பிபி வாடியா. இதை கூட ஞாபகிச்சுங்க, நம்மகிட்ட பொருள் இல்லைன்னா நம்ம வாடி போயிடுவோம், நம்மகிட்ட பொருள் இல்லைன்னா வாடி போயிடுவோம். பொருளாளர் பிபி வாடியா. ஓகேவா? எப்போ ஆரம்பிச்சாங்க அன்னி பெசன்ட்? 1916 செப்டம்பர் 3. அதுக்கு முன்னாடியே யார் ஆரம்பிச்சாங்கன்னா பெல்காமில் 1916 ஏப்ரலில் நம்மளுடைய திலகர் அவங்க. இவங்க சென்னையில் எங்கே ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ஃபங்க்ஷனில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கோகுலே மண்டபத்தில். அடுத்து வந்து இதோட தலைவர் யார்? அன்னி பெசன்ட். அமைப்பு செயலாளர் யார்? ஜிஎஸ் அருண்டேல். பொது செயலாளர் சிபி ராமசாமி ஐயர். அடுத்து வந்து பொருளாளர் வந்து பிபி வாடியா. அடுத்து வந்து ஹோம் ரூல் லீகோடைய நிறைய பிரான்ச்சஸ் ஆகுது அங்கங்கே, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் அங்கங்கே நிறைய பிரான்ச்சஸ் ஆகுது. அதையும் நம்ம பார்த்துடலாம். நான் வெங்கடேசன் புக்கு அப்படியே சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் மிஸ் ஆகாது. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 10 பிரம்மஞான சபை நம்ம படிச்சிருப்போம். சமூக சமய சீர்திருத்தங்களில் பிரம்மஞான சபை படிச்சிருப்போம். இவங்க அன்னி பெசன்ட்டே வந்து இந்த ஹெச்எஸ் ஆல்காட்டு அவங்க மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தலைமை ஏற்பாங்க. என்னதுன்னா பிரம்மஞான சபை. ஹெச்எஸ் ஆல்காட்டும் பிளாவட்ஸ்கேங்கிற 2 பேர் வந்து இந்த பிரம்மஞான சபையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து சமூக சீர்திருத்த இயக்கத்தில் வரும். அதில் ஆல்காட்டு இறந்ததுக்கப்புறம் அன்னி பெசன்ட் தலைமை தாங்குவாங்க இதுக்கு. இப்போ ஏன் இது இங்கே வருதுன்னு புரியுதுங்களா? அன்னி பெசன்ட் வந்து இந்த பிரம்மஞான சபைக்கு அவங்க இறந்ததுக்கப்புறம் தலைமை தாங்கினதுனால தான் இந்த ஹோம் ரூல் லீக்குக்கு இந்த அமைப்போட இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? இந்த ஹோம் ரூல் லீக் உடைய முக்கியமான மையங்கள் வந்து ஒரு 10 மையங்கள் வந்து இந்த பிரம்மஞான சபையோடைய ஹாஸ்டலை எடுத்துக்கிறாங்க. அந்த ஹாஸ்டல் எடுத்துகிட்டு இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க கோயம்புத்தூரில். அடுத்து வந்து 1917 மே 9 1917 மே 9 கடலூரில் மாநாடு போடுறாங்க. ஹோம் ரூல் லீகோடைய மாநில மாநாடு போடுறாங்க. அதுக்கு யார் தலைமை தாங்குறாங்கன்னா விபி மாதவராவ். இந்த மாதிரிலாம் யார் தலைமை தாங்கங்கிறது மெயினாக கேட்பாங்க. எந்த ஊருன்னு கேட்பாங்க. கடலூர். 1917 மே 9 இயரும் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து 1917 மே பக்கமாக வந்து ஒரு 10,000 மெம்பர்ஸ் வந்து சேர்றாங்க. ஹோம் ரூல் லீக்கில் நிறைய பேர் சேர்ந்துட்டே இருக்காங்க. அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. அடுத்து வந்து காங்கிரஸ்லேருந்து இந்த மிதவாதிகள் மாட்ரேட்ஸ்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து ஹோம் ரூல் லீக்குக்கு வந்து கடைசியாக சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம்? இந்த கோயம்புத்தூரில் 10 பிரம்மஞான சபையோடைய அந்த ஹாஸ்டல்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க? சுயாட்சி இயக்கத்தோட ஒரு மையமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஹோம் ரூல் லீக்கோட ஒரு மையமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்? பிரம்மஞான சபைக்கு வந்து இவங்க பின்னாடி தலைமை தாங்கியிருப்பாங்க அன்னி பெசன்ட். அதனால அந்த அமைப்போட அந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இவங்க எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து 1917 மே 9 கடலூரில் வந்து ஒரு மாநில மாநாடு நடத்துகிறாங்க. யார் தலைமை தாங்குறாங்க? விபி மாதவராவ். அடுத்து வந்து 1917 மே போல ஒரு 10,000 மெம்பர்ஸ் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸில் இருக்கிற மிதவாதிகளும் இதை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எங்கெங்கே பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சாங்கிறத கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து எங்கே பிரான்ச் ஆரம்பிச்சாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ராஜபாளையத்தில் 1917 ஹோம் ரூல் வந்து அமைக்கிறாங்க. ராஜபாளையத்தில் 4 ராஜா ஞாபகம் வச்சுங்க. ஐபி அரங்கசாமி ராஜா, இவர் பேரும் வந்து அரங்கசாமி ராஜான் தான் வரும், நான் இடம் இல்லைன்னு எழுதலை. ஐபி அரங்கசாமி ராஜா, பிஎஸ் சின்ன வெங்கட ராஜா, பிஎஸ் குமாரசாமி ராஜா, பிஎஸ் சுப்புராஜா. 4 ராஜா. ராஜபாளையத்தில் 4 ராஜா, நல்லா பார்த்துங்க. அரங்கசாமி, சின்ன வெங்கட, குமாரசாமி, சுப்புராஜா. ஓகே, 4 பேர் இங்கே 1917 ராஜபாளையத்தில். இதில் ஒருத்தர் யார்? பிஎஸ் குமாரசாமி ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஹோம் ரூல் லீக் பிரச்சாரத்துக்காக ஒரு அமைப்பே ஏற்படுத்துறாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு ஏங்கில் படிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து மாநாடு வச்சு அதை அப்படியே ஐஎன்எம் மாநாடு வச்சு பார்த்துட்டு அன்னி பெசன்ட் ஃபுல்லாக பயோகிராஃபினா அது ஐஎன்எம்ல பார்க்கலாம். அன்னி பெசன்ட் பற்றி பயோகிராஃபியும் இருக்குது. அதை நம்ம வந்து தெளிவாக ஐஎன்எம்ல பார்க்கலாம். இங்கே தேவையில்லை. இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, வெங்கடேசன் புக்கில் என்ன மெயினாக குறிப்பிட்டிருக்காங்க அது பார்த்தாவே போதுமானது. அப்போ தான் நமக்கு சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகும், அதுக்குள்ளேயே ஸ்டிக் ஆகும். ஓகே, ஹோம் ரூல் லீக் பிரச்சாரத்துக்காக ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. மீனாட்சி சகாய விவேக வித்யாலயா. மீனாட்சி சகாய விவேக வித்யாலயா யார்? பிஎஸ் குமாரசாமி ராஜா. அந்த 4 ராஜாவில் ஒரு ராஜா. என்னென்ன பார்த்தோம்? ராஜபாளையத்தில் 4 பேர் 1917. அதில் ஒருத்தர் என்ன பண்ணார்? பிஎஸ் குமாரசாமி ராஜாங்கிறவர் மீனாட்சி சகாய விவேக வித்யாலயான்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாரு பிரச்சாரத்துக்காக. ராஜபாளையத்தை தான் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த 4 பேர் பார்த்தோம். அப்புறம் அதில் ஒருத்தர் வந்து குமாரசாமி ராஜா ஒரு அமைப்பு இது பண்ணது பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் ராஜபாளையத்தில் வந்து சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும், அதையும் குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது அன்னி பெசன்ட் வந்து ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாங்க. அரசியல் சட்ட திருத்தத்துக்கு வந்து சைன் வாங்குறதுக்காக பிரம்மஞான மாநாடு நடத்துங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது அந்த பிரம்மஞான மாநாடு எங்கே நடத்திருப்பாங்க? ராஜபாளையம். நான் சொன்ன மாதிரி இந்த பிரம்மஞான சபைக்கும் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. இந்த ஹெச்எஸ் ஆல்காட்டுக்கு அப்புறம் அன்னி பெசன்ட் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. அதனால வந்து இவங்க கேட்டுக்கிறாங்க, அன்னி பெசன்ட் வந்து இந்த மாதிரி அரசியல் சட்ட திருத்தம் பண்ணணும், அதுக்கு சைன் வாங்கணும், ஒரு மாநாடு நடத்துங்கிறாங்க. அதுவும் ராஜபாளையத்தில் தான் நடக்குது. அந்த 4 பேர் எப்படியா அந்த மாதிரி இந்த ராஜபாளையத்தில் என்னென்ன இன்சிடென்ட்ஸ்னு லைனாக ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ராஜபாளையத்தில் நடக்குது. என்ன பேர்லன்னா பிரம்மஞான மாநாடுன்னு சொல்லி சைன் வாங்குறாங்க. அடுத்து அன்னி பெசன்ட் வந்து இந்த தன்னாட்சி அந்தஸ்து அது இதுன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க? பிரிட்டிஷ் வந்து கைது பண்ணி உள்ளே போடுறாங்க.
அந்த அன்னி கைதுக்கு எதிராக வந்து முதல் டைம் அரசியல் ஊர்வலம் எங்கே நடந்துச்சுன்னா ராஜபாளையம். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி நமக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் தான் கேட்பாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இந்த குரூப் 4க்கு அப்புறம் ஒரு புதிய திருப்பம், நம்ம இந்த மாதிரி படிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால தரவா தெளிவாக அடிக்க முடியும். பார்த்துங்க, அன்னி கைதுக்கு எதிராக முதல் அரசியல் ஊர்வலம் எங்கே நடந்துச்சு? ராஜபாளையத்தில். அன்னி வந்து கேட்டுக்கிட்டாங்க அந்த அரசியல் அமைப்பு, சரி அரசியல் சட்ட திருத்தத்துக்கு வந்து வந்து சைன் வாங்கணும்னு சொல்லி பிரம்மஞான மாநாடு, அது எங்க? ராஜபாளையத்தில் தான். ஓகே, அடுத்து வந்து கேஜி சிவசுவாமி ஐயர் அப்படிங்கிற, இது ராஜபாளையத்தோட ஒரு ஸ்பெஷல் தான், இது பார்த்துக்குங்க. கேஜி சிவசுவாமி ஐயர் அப்படிங்கிறவர் வந்து இந்த காங்கிரஸ்க்கு ஆதரவாக வந்து கூட்டம் நடத்துறாரு. காங்கிரஸ்க்கு ஆதரவாக நிறைய கூட்டம் நடத்தியிருக்காரு, அதுவும் ராஜபாளையத்தில் தான். ஓகேவா? அடுத்து இந்த ஹோம் ரூல் லீக் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் பண்ணிச்சு, இப்போ இந்த பிரான்ச் ஆரம்பிச்சது, ராஜபாளையத்தோட ஸ்பெஷல், இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து இந்த ஹோம் ரூல் லீக் சம்மந்தப்பட்ட என்னென்ன இன்சிடென்ட்ஸ்னு பார்க்கலாம். 1916 ஜூலை 24, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1916 ஜூலை 24 எக்மோரில் ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது. எதுக்காக? ரீசன் என்னன்னா, ட்ரெயினில் ரிசர்வேஷன், இந்த சீட் ரிசர்வ் பண்ணுறாங்களா, அந்த ரிசர்வேஷன் வந்து அதிகமாக ஐரோப்பியர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ட்ரெயின் ஏதோ வந்து தமிழ்நாட்டில் தான் வருது, நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் ஓடுது. ஆனால் அந்த ரிசர்வேஷன் அதிகமாக யாருக்குன்னா ஐரோப்பியர்கள் தான் கொடுக்குறாங்க, அந்த புக்கிங் பண்ணுற ரிசர்வேஷன். ஓகே, இதனால வந்து இந்த ஸ்ட்ரைக்கை நடத்தினவங்க யார் அப்படின்னா தமிழ் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருக்காங்க. தமிழ் மாணவர்கள் இவங்க யாரை இன்ஸ்பயராக எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஹோம் ரூல் லீகை இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணாங்க. ஓகேவா? அடுத்து இதே மாதிரி கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லையும் இந்த யூரோப்பியன்ஸ் போட்டிருக்கேன், ஐரோப்பியர்களுக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் ஒரு சண்டை நடக்குது. இதை ஒட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷு இதே மாதிரி அங்கே இங்கேன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷனில் கலவரம் நடக்குது. இதுக்கப்புறம் சும்மா விட்டா இப்படியே சரி வராதுன்னு சொல்லி மாணவர்கள் வந்து அரசியல் கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போடுறாங்க, ஒரு சட்டத்தை போட்டு தடை போடுறாங்க. இப்போ என்னெல்லாம் பார்த்துருந்தோம், 1916 ஜூலை 24 வந்து எக்மோரில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. யார்? தமிழ் மாணவர்கள். என்ன ரீசனு? இந்த ட்ரெயினில் வந்து ரிசர்வேஷன் அதிகமாக அவங்களுக்கு ஐரோப்பியர்கள் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சண்டை. யாரை இன்ஸ்பயர் பண்ணி? ஹோம் ரூல் லீகை இன்ஸ்பயர் பண்ணி. அதே மாதிரி கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லையும் நடக்குது. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க ரெண்டு பேருக்கு கலகலப்பு நடக்குது. இதுக்காக என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் மாணவர்கள் வந்து அரசியல் கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, தடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, மாணவர்கள் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. இப்போ முன்னாடி பார்த்துருந்தோம் எக்மோரில் பிரச்சனை நடந்துச்சு, கோட்டையில் பிரச்சனை நடந்துச்சு, எல்லாமே மாணவர்கள் வந்து இந்த ஹோம் ரூல் லீகை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த மாணவர்கள் இன்ஸ்பயர் ஆனது வந்து சென்னை கவர்னருக்கு போகுது. அப்போ சென்னை கவர்னராக இருந்தது யார்? இந்த 1916 ஹோம் ரூல் லீக் நடக்கிறப்ப சென்னை கவர்னராக இருந்தது யாருன்னு கூட கேட்கலாம். பென்ட் லேண்ட் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவர் காதுக்கு போகுது. அவர் காதுக்கு போனோன்னா அந்த கவர்னர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, இந்த ஹோம் ரூல் லீகை எப்படியாச்சும் முடக்கணும், ஹோம் ரூல் லீகை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும்னு சொல்லி இந்த ஹோம் ரூல் லீகோட பத்திரிகைகள் நான் சொல்கிறேன், பின்னாடி அன்னி பத்திரிகைகள் என்னென்னு சொல்லி நான் சொல்கிறேன், அப்போ தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பாருங்க, நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த ஹோம் ரூல் லீக் வந்து பேன் பண்ணணுங்கிறக்காக என்ன பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் பத்திரிகை, ஏன்னா பத்திரிகை விஷயம் வந்து எல்லாத்துக்கும் டே பை டே ரீச் ஆகிட்டே இருக்கும். அப்போ டே பை டே வந்து புரட்சி வெடிச்சுட்டே இருக்குங்கிறக்காக ஃபர்ஸ்ட் பத்திரிகை கட் பண்ணலான்னு சொல்லி பத்திரிகை வந்து முடக்க என்ன பிளான் பண்ணுறாருன்னா பத்திரிகைக்கு வந்து உங்கள் பத்திரிகைக்கு வந்து பாதுகாப்பு பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போடுறாரு. இந்த ரூல்ஸ் போட்டோன்னா பிரச்சனை எல்லா பக்கம் வெடிக்குது, நிறைய பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க. எங்கெங்கன்னு பார்த்துக்குங்க, தாஞ்சூர், ஈரோடு, கடலூர், திருப்பூர், தென்னிலை. இந்த அளவு போக மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு டைம் நம்ம ரீட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. தாஞ்சூர், ஈரோடு, கடலூர், திருப்பூர், தென்னிலை. ஓகேவா? இதில் குறிப்பாக வந்து இந்த சென்னை கவர்மெண்ட்டுக்கு எதிராக அன்னி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே போய் இந்த மாதிரி முடக்க பார்க்குறாங்களே, அதுக்காக அவங்களே போய் அவங்க கேஸ் போட்டு அவங்களே வாதாடுறாங்க. ஓகேவா? சென்னை கவர்மெண்ட்க்கு எதிராக கேஸ் போட்டு அன்னி வாதாடுறாங்க. இந்த கேஸில் ஜெயிக்கல, இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், அந்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனாங்க. அதை பார்த்து பொறுக்க முடியாத கவர்னர் யார்? பென்ட்லேண்டு. இவங்களை எப்படியா பெண்ட் எடுத்துடலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த ஹோம் ரூல் லீகை முடக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பத்திரிகை பரவிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு பரவுது, புரட்சி வெடிக்குது, பத்திரிகை பேன் பண்ணு, பத்திரிகைக்கு பாதுகாப்பு பணம் கட்டணும்னு சொல்றாங்க. ஒரு 4 பக்கம் போராட்டம் நடக்குது, ஈரோடு, தென்னிலை, அந்த மாதிரி ஒரு 4 பக்கம். அது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்ன பண்றாங்க, சென்னை கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவங்களே வழக்கு போட்டு இவங்களே வாதாடுறாங்க. தோத்து போனாலும் இதனால நிறைய புகழ் கிடைக்குது. ஓகே, சரி, பெட்லேண்ட் வந்து முடக்க பார்க்குறாங்க, இவங்களே போய் கேஸ் போட்டு இவங்களே வாதாட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் பெட்லேண்ட் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம நேரில் கூப்பிட்டு பேசலாம்னு சொல்லி ஒரு டேட்டில் கூப்பிடுறாரு. 1917 ஜூன் 12 பென்ட்லேண்ட் வந்து கூப்பிட்டு பேசுறாரு. அன்னி நீங்கள் இங்கிலாந்து போயிருங்க, ஏன்னா இவங்க வந்து அயர்லாந்து பெண்மணி, இவங்களோட பயோகிராஃபி வந்து ஃபுல்லாக நம்ம தனியாக பார்க்கலாம் ஐஎன்எம் பார்க்குறப்ப. இப்போ நமக்கு நீட் இல்லை, இப்போதைக்கு நான் சொல்கிறது மட்டும் பார்த்துங்க. அன்னி வந்து ஒரு அயர்லாந்து பெண்மணின்னு சொல்லுவாங்க, இங்கிலாந்துக்காரங்க தான், அவங்களுக்கு ஃபாரினர் தான். ஓகே, அன்னி வந்து நீங்கள் இங்கிலாந்து போயிருங்கிறாங்க. அன்னி வந்து அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன், இங்கே இருக்கிற நான் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுவேன்னு சொல்லி மறுத்தர்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் இங்கிருந்து ஒரு 3 நாள் கழிச்சு, நல்லா பார்த்துங்க, 1917 ஜூன் 12 பேசுறாங்க. 3 நாள் கழிச்சு ஜூன் 15 அரெஸ்ட் பண்றாங்க அன்னி ஊட்டியில். ஒரு 3 பேர்த்த அரெஸ்ட் பண்றாங்க. யார் யாருன்னு பார்த்துங்க, அன்னி பிபி வாடியா, ஜிஎஸ் அருண்டேல். இவர் பிபி வாடியா யாருன்னு தெரியுதா? பொருளாளர். அடுத்து ஜிஎஸ் அருண்டேல் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பார், நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த 3 பேர்த்த அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்து வந்து காந்தி வந்து அன்னி என்னன்னு சொல்றாரு அப்படின்னா,
போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி அப்படின்னு சொல்லி அன்னி-பெசன்ட்டை புகழ்றாரு. ஓகேவா? என்னன்னு சொல்றாரு? போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதின்னு சொல்லி அன்னி-பெசன்ட்டை சொன்னது யாருன்னு கேட்பாங்க, காந்தி தான். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம், 1917 ஜூன் 12 ஏன்னா பத்திரிகை முடக்க பார்த்தாங்க, இவங்களே போய் அந்த வாதாட ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்ம பேசி பார்ப்போம்னு சொல்லி பென்லண்ட் பேசுறாரு ஜூன் 12 1917 பேசுகிறப்ப அன்னி-பெசன்ட் என்ன சொல்லிடுறாங்க, நான் இங்கிலாந்து போக முடியாது அப்படின்னு மறுத்துறாங்க. கரெக்டாக 3 நாள் கழிச்சு நீங்கள் போக மாட்டீங்களான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஜூன் 15. யார் பிபி வாடிய, ஜிஎஸ் அருண்டேலு, நம்ம அன்னி-பெசன்ட். காந்தி வந்து அன்னி-பெசன்ட்டை பார்த்து ஒன்று சொல்கிறாரு, போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? சரி, நம்ம அன்னி-பெசன்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தலைவர்கள் என்னென்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அன்னி-பெசன்ட் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சுப்பிரமணிய ஐயருங்கிற ஒருத்தர் ஒரு 3 விஷயம் பண்ணியிருப்பாரு. ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் வந்து இவருக்கு கொடுத்த நைட்ஹுட் பட்டத்தை வந்து திருப்பி கொடுக்குறாரு. ஓகேவா? ஆக்சுவலாக நைட்ஹுட் பட்டம் தான் வரணும். நம்ம வெங்கடேசன் புக்கில் சர் பட்டம்னு கொடுத்துருக்காங்க. நைட்ஹுட் பட்டம் தான் மேக்ஸிமம் வரும். நான் வேணால் செக் பண்ணுறேன். நைட்ஹுட் பட்டம் தான் கரெக்டு. சர் பட்டம்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாம். சுப்பிரமணிய ஐயர் வந்து நைட்ஹுட் பட்டத்தை வந்து திருப்பி கொடுக்குறாங்க. ஏன் அன்னி-பெசன்ட்டை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா, மனித உரிமை காப்பகத்துக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. இதை பற்றி, இந்த அரெஸ்ட்டை பற்றி ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த லெட்டர் யார்கிட்ட போய் சேருது அப்படின்னா, உட்ரோ வில்சன். அதுக்கு அப்போ அவர் தான் வந்து தலைவராக இருந்திருப்பாரு. உட்ரோ வில்சன் அவருக்கு வந்து லெட்டர் அனுப்புறாரு. மூணாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது பண்ணுறது எல்லாமே சுப்பிரமணிய ஐயர் தான். மூணாவதாக வந்து கௌரவ தலைவராக இருக்கிறாரு. அந்த அன்னி-பெசன்ட் அம்மையார் வந்து வெளியே வர வரைக்கும் ஹோம் ரூல் லீகோடைய கௌரவ தலைவராக யார் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. யார்? சுப்பிரமணிய ஐயர் தான். அடுத்து வெஸ்லே காலேஜில் தமிழ் ஆசிரியராக இருந்தது தான் நம்ம திருவிக்கா. தமிழில் படிச்சிருப்போம், திருவி கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லி. திருவிக்கா வந்து அவர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அடுத்து அரசியலுக்குள்ள அப்போதான் நுழையிறாரு. இந்த பிரச்சனையின் காரணமாக வெஸ்லே கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றின இவர் கடைசியில் அதை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்குள்ள உள்ள வராரு. ராஜாஜியும் இதே மாதிரி தான். ராஜாஜி வந்து இவங்க அரெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்னி-பெசன்ட் ரிலீஸ் பண்ணுறப்ப எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் அதுக்காக ஒரு வரவேற்பு மாதிரி வைக்கிறாங்க. அப்படி வரவேற்பு வந்து சேலத்தில் யார் வரவேற்பு வச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜாஜி தான். அப்போ சேலத்தில் ராஜாஜி வந்து அப்படி வரவேற்பு வைக்கிறப்ப தான் அவரும் அந்த அரசியல் ஈர்ப்பாகி அவரும் அரசியலுக்குள்ளே வராரு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ராஜாஜி, திருவிக்கா, இந்த பாயிண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம், அரெஸ்ட் பண்ணதை ஒட்டி சுப்பிரமணியர் ஒரு 3 விஷயத்தை பண்ணார். ஒன்று நைட்ஹுட் பட்டத்தை திறந்தாரு, புக்கில் சர்பட்டம்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கௌரவ தலைவராக இவர் தான் பதவி ஏற்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமை காப்பகத்துக்கு வந்து உட்ரோ வில்சனுக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டிருப்பாரு. அடுத்து வந்து திருவிக்கா, வெஸ்லி காலேஜில் பணியாற்றின திருவிக்கா வந்து அவருடைய வேலையை ராஜினாமா பண்ணுவார். ப்ளஸ் வந்து இது மூலியமாக தான் இவர் அரசியலுக்குள்ள ஈடுபாடோட வராரு திருவிக்கா. இதே மாதிரி அவங்க அரெஸ்ட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறப்ப எல்லா ஜங்ஷன்லையும் வந்து ஒரு வரவேற்பு மாதிரி பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் மாதிரி. அப்போ சேலத்தில் வந்து ஒரு வரவேற்பு மாதிரி பண்ணது யாருன்னா ராஜாஜி. அப்போ இந்த பிரச்சனையை வச்சு தான் இவரும் வந்து ஈர்த்து உள்ள வராரு அரசியலுக்குள்ள. ஓகேவா? கடைசியில் அன்னி-பெசன்ட் அம்மையார் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1917 டிசம்பரில் கல்கத்தாவில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அன்னி-பெசன்ட் அவங்க வந்து ரிலீஸ் ஆனதை ஒட்டி இவங்க வந்து அன்னி-பெசன்ட் இந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாடுக்கு வந்து தலைமை தாங்குறாங்க. முதல் பெண்மணி தலைமை தாங்குற இந்த மாதிரி காங்கிரஸ் மாநாடுக்கு பார்த்துங்க அன்னி-பெசன்ட். அடுத்து 1917 இவங்க வேற தன்னாச்சின்னு கேட்டுட்டே இருக்காங்களா அன்னி-பெசன்ட். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதில் கொடுக்குறாங்க. 1917 ஆகஸ்ட் 20 மாண்டெகு பிரகடனம், மாண்டெகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு படிச்சிருப்போம். 1919 அதுக்கு அதோட அறிக்கை தான் முன்னாடியே 1917 ஆகஸ்ட் 20 மாண்டெகு பிரகடனம் அப்படின்னு கொடுத்து நாங்கள் தன்னாட்சி கொடுக்குறோன்னு சொல்லி அவங்கள ஏமாத்திடுவாங்க. கடைசியில் அவங்க பிரிட்டிஷ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் சரி நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இவங்களும் இது ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இதோட வந்து இந்த ஹோம் ரூல் லீக் வந்து தோல்வியில் முடிஞ்சிடும். அடுத்து ஹோம் ரூல் லீக் தோல்விக்கான என்ன காரணம்? ஏன்னா இந்த மாதிரி தான் கூற்று காரணத்தில் கேட்கலாம். ஏன் தோல்விக்கான 3 கூற்று கொடுத்துட்டு இதில் எது சரின்னு கேட்கலாம். அதனால தான் இதையும் கொண்டு வந்திருக்கேன். தோல்விக்கான காரணம் என்னன்னா, பிராமின்ஸ் வந்து சார்ந்திருந்தாங்க. அதிகமாக வந்து இவங்க பிராமின்ஸை சார்ந்திருந்தாங்க. பிராமண பெண்மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அயர்லாந்து பிராமண பெண்மணி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, பிராமின்ஸ் வந்து நிறைய சார்ந்திருந்தாங்க. நீதி கட்சியோட பகை இருந்துச்சு. நீதி கட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் நல்ல செல்வாக்கான கட்சி. நீதி கட்சின்னு தனியாக டாப்பிக்கே பார்ப்போம். இப்போ அதை விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த டாப்பிக்குள்ளே போல நம்ம இந்த விடுதலை போராட்டம்லாம் முடிச்சுட்டு இந்த நீதி கட்சி தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அந்த அரசியலில் பங்கெடுத்தாங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நீதி கட்சி வந்து நிறைய செல்வாக்கு இருந்துச்சு மக்கள்கிட்ட. அவங்கள்ட்டே வந்து இவங்க பகைச்சிப்பாங்க. ஓகேவா? அது ஒரு காரணம். அடுத்து வந்து கவர்மெண்ட்டை பகை ஏற்படுத்திப்பாங்க. 3 காரணம் தான் இவங்க தோல்விக்கான காரணம். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எது பார்த்துருந்தோம், 1917 டிசம்பரில் கல்கத்தாவில் இவங்க தான் தலைமை தாங்குறாங்க. ஓகே, அன்னி-பெசன்ட் காங்கிரஸ் மாநாட்டுக்கு. அடுத்து 1917 ஆகஸ்ட் 20 மாண்டெகு அறிக்கைன்னு சொல்லி கொடுக்குறாங்க பிரகடனம். இதில் ஓகேப்பா நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு வந்து தன்னாட்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நான் அந்த அறிக்கையில் சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணல. கடைசியில் தோல்வி தான் முடிஞ்சு. 3 தோல்விக்கான காரணம் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அது நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். நான் சொன்ன அன்னி-பெசன்ட்டோட மெயின் நேம் வந்து மாட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் சேரணுங்கிறது தான் இவங்களோட மெயின் நேமாக இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கான படிப்படியாக முயற்சிகள் எடுத்து கடைசியில் சேர்த்திட்டாங்க. அது ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் சேர்ந்துருப்பாங்க. அதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லலை, சேர்ந்துட்டாங்க. 1907 சூரத் மாநாடு அந்த பிளவுக்கு அப்புறம் 1916 சேர்றாங்க. அது சூரத்தில் நடந்துச்சு.
பிளவு லக்னோ செஷனில் சேர்றாங்க. 1916 லக்னோ செஷனில் சேர்றாங்க. இது அரேஞ்ச் பண்ணது யார் அப்படின்னா நம்ம அன்னி பெசன்ட் தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இவங்க தான் எய்மாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் சேர்ந்து போராடணும், அப்போ தான் வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்குங்கிறதுனால இவங்க ரொம்ப போராடி 2 பேர்த்த சேர்க்குறாங்க. மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் ஒன்று சேர்றாங்க. அதே மாதிரி காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒன்று சேர்றாங்க. முஸ்லீம் லீக் வந்து சில இடஒதுக்கீடுகள் கேட்டுச்சு, காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிட்டு சேர்ந்துக்கிறாங்க. காங்கிரஸும் முஸ்லீம் லீக் சேர்றாங்க, மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் சேர்றாங்க. இது சேர்றதுக்கான முழு காரணம், முழு முயற்சி யார் அப்படின்னா நம்ம அன்னி பெசன்ட் தான், லக்னோ செஷன். அடுத்து அன்னி பெசன்ட்டோட நியூஸ் பேப்பர், நான் சொன்ன நியூஸ் பேப்பர் புக்கெல்லாம் நம்ம கடைசியில் பார்க்கலான்னு சொல்லி நியூஸ் பேப்பர் என்னன்னா 1914 காமன்வீல், 1914 காமன்வீல், 1915 ஜூலை 14 நியூ இந்தியா. 2 தான், 14 ஒன்று 15 ஒன்று. காமன்வீல் 14, 15 நியூ இந்தியா. அடுத்து இவங்களோட 2 புக்ஸ், இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கும், அங்கங்கே இருக்கும், நான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன் பார்த்துக்கங்க. புக்ஸ் என்னென்று ஹவு இந்தியா, ஐஎன்னா இந்தியா, இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் ஒரு புக்கு, இந்தியா எ நேஷன் அண்ட் பேம்ப்ளெட் ஃபார் செல்ஃப் கவர்மெண்ட், ராட் ஃபார் ஃப்ரீடம் பேம்ப்ளெட் ஃபார் செல்ஃப் கவர்மெண்ட், சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்ஸ் 2, காமன்வெல்த் நியூ இந்தியா. அதுக்கப்புறம் வந்து லக்னோ செஷனில் 2 பேர்த்து ஒன்று சேர்த்தது. இதோட வந்து டோட்டலாக நம்ம 1907 இந்த சூரத் பிளவுக்கு அப்புறம் ஆரம்பித்து அங்கங்கே என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, ஹோம் ரூல் லீக் சார்பாக என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, டோட்டலாக 1916 வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம 1919 போனோம்னா நேராக காந்தியோட இயக்கங்கள் தான். ஃபுல்லாக 1919 1947 வரைக்கும் முழுசாக காந்தி இயக்கங்கள் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம 1919 நம்ம காந்தி இயக்கத்தை பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து தமிழுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம், சங்க தமிழ் பேட்ச்னு சொல்லி அவுட் சோர்ஸ் பேட்ச். வெறுமே அவுட் சோர்ஸை மட்டும் நல்லா டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தரவாக தெளிவாக எல்லாமே இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட்டோட தான். மொத்தம் வந்து 13 மனப்பாட பகுதிகள் வரும். என்னென்ன குறில் நெடில் வேறுபாடு, மயங்கொலி, சொற்பொருள், அப்புறம் பழமொழி 400, பழமொழிகள், மரபு தமிழ், இந்த மாதிரி டோட்டலாக கலை சொல், இந்த மாதிரி 13 டாபிக்ஸை நம்ம எடுத்து ஈஸியாக ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு வீடியோ அழகாக நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் கேட்டாலே போதும், உங்களால் 100% ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ப்ளஸ் வந்து நமக்கு புது கான்செப்ட் என்னென்னா இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட். ஒரு டைம் பார்த்தாலே உங்களால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் கிளாஸஸ். பேட்சோட ஃபீ வந்து ஆக்சுவல் ஃபீ வந்து 1200. இப்போ நம்ம ஆஃபராக போயிட்டு இருக்கனால ஆஃபர் ப்ரைஸ் வந்து 600. ஒரு 4 days ஆஃபர் இருக்கும். குயிக்காக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி நம்மளோட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குயிக்காகவும் படிச்சுக்கலாம். நான் கீழே டெமோ கிளாஸஸும் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் பேட்ச் டீடைல்ஸு, பேட்ச் ஸ்கெடியூலு எல்லாமே வைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் கீழே கான்டாக்ட் நம்பரும் வைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.